இத சொல்லுங்க ஐயா. ஏழுமலையா நம்ம கலைச்செல்வன் ஐயா வரலையா? அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. கலைச்செல்வன் ஐயா வரலகான ஐயா. ம். லிஸ்ட்ல பேர் வரல. லிஸ்ட்ல பேர் இல்லைங்க. ஓகே. நான் பேசுறேன் பேசுறேன். பேர் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. பாலு சார் நீங்க பேசுங்க சார். இல்ல சார், நான் கலைச்செல்வன் சார்ட்ட மித்தவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஆரம்பிங்க. ஓகே ஓகே. உங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குது ஐயா? உங்களுடைய பொசிஷன் அதான் நான் சனிக்கிழமை என்ட்ரி எடுத்துக்கிறேன் ஐயா. வந்துடுறேன், சனிக்கிழமை காலைல வந்துடுறேன். ஓகே. இல்ல அந்த ஒரு 4 பேர் 5 பேர் கேட்டீங்களா, அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது? அவங்க அந்த அந்த 10 ரூபா வந்து இப்ப சோல் இல்ல அப்படின்னாங்க. சரி, அதனால உங்களுக்கு தனியா போன் பண்ணி கேட்டு செய்யலாங்கிறதுனால இருக்கேன், கவனம். சரி சரிங்க. இல்ல முதல்ல உள்ள இங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு சொல்லுங்க, அதை நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். நல்லது ஐயா, நல்லது. அதான் கேட்டுக்கிட்டேன். சரிங்க ஐயா, நாளைக்கு போட்டேன். அதான் என்ட்ரி போட்டு முதல்ல இங்க கிடைக்கிற அந்த 1% இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான். அதுல சரிங்க, அதுக்கு எலிஜிபிள் பண்ணிட்டு சொல்லுங்க முதல்ல. நல்லது, சந்தோஷம் ஐயா. நம்ம அசோசியேட்டுக்கு நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே அதான் நம்ம சொல்லியிருக்கோம். நல்லது ஐயா, சந்தோஷம். சரி, ஏன்னா வெளிநேரத்துல இருக்க சிரமம் இருக்கக்கூடாதுன்றத முதல்ல வந்துன்னா நம்மளுடைய நிறுவனம் தரக்கூடிய அந்த 1% ஆஃபரை எல்லாரும் வாங்கிட்டோம். சரி, அப்புறம் நம்ம அசோசியேட் வாங்குறது வாங்கிக்கலாம். மகிழ்ச்சி ஐயா, பண்ணிடலாம் ஐயா. சரிங்களா? அதுதான் ஐயா, அதான் நீங்க சரி, அதான் நீங்க இப்ப அப்படின்னா மொத்தம் ஒரு எத்தனை? எங்க 3 பேர், 4 பேர். உங்களோட சேர்த்து 4? ஆமா, 4 நபர்கள். நாளைக்கு ஆக்டிவேட் ஆகுமா? சனிக்கிழமை நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணிடணும். அதான் நாளைக்கு. சரிங்க சரிங்க. ஓகே, 4 நபர்கள். வேணுமான் ஐயா? ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்ப அன்னைக்கு நம்ம நாராயண் சார் லைன் என்ட்ரி போட்டதெல்லாம் சொல்லுங்க ஐயா. அதான் அப்படியே இருக்குதா ஐயா? சொல்லுங்க ஐயா. அதாங்க ஐயா, இப்ப நாராயண் சார் லைன்ல தான் என்ட்ரி போட்டிருக்கீங்க நீங்க? ஆமா, நாராயண் சார் லைன்ல வந்து எல்லாரும் போட்டாச்சு. அதான் இப்ப அவரை வந்து ஏழுமலையாவோ அவர் சார்ந்த ஒரு 3 பேர் சேர்ந்து 4 நபர்கள் வந்து அவர் சனிக்கிழமைக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிருந்தாரு. ஓகேங்க ஐயா, கொடுத்தா போட்டுறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன் ஐயா கிட்ட. இல்ல அது ஓகே. இப்போ உங்களுடைய நம்ம இவரு அன்பழகன் ஐயா அன்பு செல்வன் சார் இதுல அன்பு செல்வன் வந்து போட்டாச்சுங்க ஐயா. இல்லைங்க, என்ட்ரி போட செய்யல, ஆக்டிவேஷன் பத்தி எதுவுமே சொல்லலையே. ஆக்டிவேஷன் ஓகே, 2 நாள் ஜாயின் பண்ணல இதுல மீட்டிங்ல, அதனால எனக்கு தெரியலையா. சரி, நான் உங்ககிட்ட தண்ணி பேசுறேன். சரி ஓகே சரிங்க. ஓகே, நல்லியம்மா கேக்குங்களா? கேக்குதுங்க சார். சொல்லுங்கம்மா, நீங்க தான் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இன்னைக்குதான் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன் சார். நம்ம ராயல் ரிச் அசோசியேட்னு அசோசியேட் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம்மா. ஓகே சார். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்காக நம்ம குணசேகரன் ஐயா தலைமையில சரிங்க சார். இதுல நேச்சர் பியூர்னு ஒரு நிறுவனம், அதை பத்தி அடிக்கடி பேசிட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீட்டிங்ல சொன்னீங்களா? அதை அப்ப கேள்விப்பட்டிருந்தாங்க சார். அப்ப கேள்விப்பட்டீங்க இல்லையா? அதுல வந்து நமக்கு வந்து சவுத் இந்தியாவுடைய 0001 ஐடி நம்ம ராயல் ரிச் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். அது இல்லாம நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் கிளப் மெம்பராகவும் நம்ம செலக்ட் ஆயிருக்கோம். சரிங்க சார். அதாவது அதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியாவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமலே நம்ம குணசேகரன் ஐயா நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 1% நமக்கு கிடைக்கும். சரிங்க சார். சரிங்களா? அது மாசம் மாசம் கணக்கு போட்டு 3 மாசத்துல தரக்கூடிய அமௌண்ட் அது. சரிங்க சார். ஓகேங்களா? அது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் நான் கேட்டிருந்தேன். சரி, அந்த வகையில நம்ம மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஐடி ஒரு 100 RB ஆக்டிவேட் பண்ணாலும் அது எவ்வளவு 100 RBங்கிறது எவ்வளவுங்க சார்? 100 RB உங்களுக்கு மொத்தம் 4 ப்ராடக்ட் வரும்.
புரியல. 4 ப்ராடக்ட் பாக்ஸ் வரும் மேடம். சரிங்க சார். சரிங்களா? 4 ப்ராடக்ட் பாக்ஸ் வரும். அந்த 4 ப்ராடக்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,500 வரும். 11,500. ஓகே சார். மேடம். 7,500 to 12,000 approximately. ஏன்னா நீங்க எது சூஸ் பண்றீங்கன்னு பொறுத்து. இல்ல அதான். சரிங்க சார். சரிங்களாம்மா? சரிங்க சார். என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த 100 ஆர்வில ஆக்டிவ் பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம டீம் ட்ரைனர்ல இருந்து 1% கிடைக்கும். சரிங்க சார். ஓகேங்களா? ஓகே சார். அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்குது. நம்ம கொஞ்சம் அந்த 120 பேர் நம்ம அசோசியேட் 120 மாத்தி அந்த 120 பேர் தான் மொத்த டீம் கொண்டு போற மாதிரி மொத்தம் 6 லைனா பிரிச்சிருக்கோம். சரிங்க சார். இல்ல மொத்தம் 6 லைன்ல ஒரு லைன் சென்னை நாராயண ஐயா தலைமையில, இன்னொரு லைன் தஞ்சாவூர் நம்முடைய கலைச்செல்வன் ஐயா தலைமையில, சரிங்க சார். அடுத்தது வந்து இன்னொரு லைன் வந்து ஈரோடு திலகம்மா தலைமையில, இன்னொரு லைன் வந்து நம்ம ஜி.கே. மூர்த்தி ஐயா தலைமையில மதுரையில இருந்த ஒரு லைனு. சரிங்க சார். சரிங்களா? அடுத்த இந்த லைன் சேலத்தை தலைமையிடமா கொண்டு குணாளன் ஐயா சரிங்க சார். அவர் தலைமையில. இதுல மொத்தம் 5 லைனு. 6ஆம் லைனுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இது வரைக்கும் போகாத ஊரா பார்த்து ஒன்று போட்டு பண்ணிட்டு மொத்தம் 6 லைன் மேடம். நம்ம ராயல் பீச் அசோசியேட் 120 மெம்பரை கொண்டு இயங்க போகுது. அதுல இந்த 6 லைன்ல லைனுக்கு 20 பேர். சரிங்க சார். சரிங்களா? யார் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த 1% நம்ம டீம் ட்ரைனர்ல இருந்து ஒரு 1% தனியா கிடைக்கும். பிளான்ல இல்லாம ஆல்ரெடி பிளான்ல 10 வகையான இன்கம் இருக்குது. அந்த 10 வகையான இன்கம் இல்லாம இது கிடைக்கும். சரிங்க சார். சரிங்க சார். நம்ம அப்படியே நான் உங்களுக்கு நேர்ல பேசுறேங்க சார். சரிங்களா? ஓகே 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 சரிங்க. ஓகே சார். சரி சரிங்க மேடம். இல்ல இது வந்து என்னன்னா இப்போ ஒரு ஆரம்பிக்குள்ள இருக்கிற ஒரு ஆஃபர். அதுக்காக நம்ம எல்லாரும் போட்டு நெருங்கல. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்களாம் உள்ள வந்து அந்த 1% அனுபவிச்சுக்கிட்டோம். அது போக நம்ம அசோசியேட்லயே பயணம் பண்றோம் அத்தனை பேருக்குமே நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணி சரிங்களா? நம்ம ராயல் பீச் அசோசியேட்ல என்ன வருமானம் வருதோ அது 120 பேருக்கும் ஷேர் பண்ற மாதிரியான ஒரு பிளான் தான் பண்ணிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா டைரக்ட் செல்லிங்ல நேச்சுரல் பியூர் ஒரு நிறுவனம் நம்ம எடுத்திருக்கோம். அவ்வளவுதானே தவிர இது மட்டுமே நம்ம பிசினஸா இல்லாம இந்த 120 பேர் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ராயல் பீச் அசோசியேட்னால என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை பிசினஸ் பண்றதுக்கான ஒவ்வொரு முன்னெடுப்பும் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அந்த ராயல் பீச் அசோசியேட்டை ஒரு நல்ல ஒரு இன்கம் கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்கம் கொடுக்கும்போது அந்த ஒரு ரெவன்யூ மாடல் நம்ம அதே மாதிரி அடுத்தடுத்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் மேடம். சரிங்க சார். அதுல வந்து முதல் வாய்ப்பாக நம்ம செல்வ சிந்தனை குழுவில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு நம்ம தரோம். சரி ஓகே சார். ஓகே சார். குணசேகர் சார் நீங்க தான் பேசுறீங்களா? சந்தோஷம். ஆக்சுவலி 13 பேர் இருக்கு இன்க்ரீஸ் ஆயினா இருக்கு. ஆமா ஐயா. ஆமா இல்ல போக இன்க்ரீஸ் ஆகாது. கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு மேட்டர் வந்துட்டு என்னன்னா அசோக்ஜி சாயங்காலம் பேசினாங்க. ஸோ இதுல ரீபர்ச்சேஸுக்கும் இன்கம் வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குங்க. இப்போ அதுவும் நான் ஆக்சுவலி ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது அனௌன்ஸ் பண்ணுவோம் சீக்கிரம். கமிஷன்ஸை பொறுத்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் சூப்பராக வரும். அசோக்ஜி தான் அதில் ப்ரெஷர் கொடுத்து பண்ண சொல்லிருக்கிறார். ஸோ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த டீம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பண்ணுவோம் அசோக்ஜி. ஓகே ஓகே சார். அதாவது நம்ம டீமுக்குலாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் நாம வந்து கம்பெனி வளைஞ்ச பக்கம் எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஆமா இப்ப நமக்கு இந்த மாதிரி கம்பெனி கிடைச்சிருக்குது. நம்ம தேவை பக்கம் எல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா? அதான் பெனிஃபிட். அதான் இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்காததுக்கு கம்பெனி தெரியல, ப்ராடக்ட் தெரியல, பிளான் தெரியல, அது தெரியல, இது தெரியல நம்ம என்னமோ சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் கிடைச்சிருக்காங்க. இனிமேல் ஜெயிக்கிறது மட்டும் நம்ம வேலை, கொடுக்கறது அவங்க வேலை, ஜெயிக்கிறது நம்ம வேலை. கண்டிப்பாங்க. அதனால நாம ஜெயிக்கிறத நிறைவா செஞ்சோம்னா அவன் கொடுக்கறது நிறைவா இருக்கும். சொல்லுங்க கலைச்செல்வன் சார். சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தஞ்சாவூர்ல சிறப்பா மீட்டிங்கை நடத்தி கொடுத்தீங்க. நான் இவ்வளவு அளவுக்கு எதிர்பார்க்கல. பாலு சாருடைய ஒத்துழைப்புல எல்லாம் நல்லா நடந்துச்சு. பாலு சாரும் சாமிநாதன் சாரும் இருக்கிறாங்க. கௌதம சார் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. பாலு சார் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. நம்ம 20 பேர் எல்லாருக்கும் முன்னாடி போட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. 1% கமிஷனை நம்ம எல்லாரும் முன்னாடி நம்ம வாங்கிடணுங்க, விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி தரோம்.
எல்லாம் தெளிவா போயிட்டு இருக்கு. நான் வந்து 1ஆம் தேதியில இருந்து நான் அந்த ஜப்பான் கொலாஜில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். திருஷ்டி சாரி ஒரு நிமிஷம் திருஷ்டி போடுற மாதிரி இருக்கு போது பாருங்க இப்போ. நான் கூட ஏதோ ஷைனிங்கா இருக்கிறத என்ன யோசிச்சுட்டு இருந்தோம். அதான் நான் சொன்னேன், உண்மையிலே சொல்ல வந்தேன் சார். நான் என்ன ஷைனிங்கா இருக்கிற அப்ப அவர் சொல்லுவாரு திருஷ்டி போடுறாங்கன்னு. அதனால கம்முன்னு இருந்தேன். பாருங்க ஜப்பான் 3 நாளே வேலை செய்யுது. இதனால நான் ஹெர்பாலிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 20 நாள் இதை மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்கணும்னு பண்ணியிருக்கேன். சார் சொன்னாங்க காலையில ஏழி மாட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஃபாலோ பண்றேன். சூப்பர் சார் சூப்பர். கொண்டு செய்யறேன். அதுக்கு மேல பிரபஞ்சம் நமக்கு சரியான வழியை காமிக்கணும்னு நம்புறேன். கண்டிப்பா சார். அனைவருக்கும் நல்லா சந்தோஷம் சார். குருஜி சிரமத்துக்கு மன்னிக்கணும். தயவு கூர்ந்து இந்த மைக்க ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க ஐயா. மத்தவங்க வீட்டுல வர டிவி சவுண்ட் எல்லாம் கேக்குது ஐயா. அசோக் சார் லைன்ல தான் கேக்குது. அசோக் சார் லைன்ல தான் கேக்குது. ஏன் கேக்குதா? ஆமா சார். நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். சரி நான் மீட் பண்ணி மற்றபடி சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது அந்த 100 ml ஒரு 25 ml அதை பேஸ்ட்டை நல்லா ஸ்டெரில் பண்ணி அதுக்கு மேலே வாட்டர் விட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. சூப்பர். கொஞ்சம் கூட போயிட்டாலும் அந்த டேஸ்ட் கம்மியாகுது. குறைச்சல இருந்தாலும் ஓவர் டேஸ்டா இருக்கு. அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே வெரி குட் வெரி குட். அளவு 100 ml தனியா ஒரு அளவு கோலையே வாங்கி ஊற்றி கரெக்டாக சாப்பிடணும்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். அசோக் சார் எனக்காக அந்த என்னது அந்த டீ ரைபோஸ் வெரிகோஸ் அனுப்புறேன்ட்டு இருக்கிறாங்க. அது இந்த 100 பாயிண்ட் எடுத்தவங்களுக்கு ஃப்ரீ. ஆமா ஆமா. ஒரு 100 வாங்கினா ஒரு பாக்ஸ் ஃப்ரீ. ஜப்பான் கொலாஜில் 2 வாங்கிட்டேன். சூப்பர். 100 பாயிண்ட் எக்ஸீட் ஆகி நான் அதை முடிச்சுக்கிட்டேன். இது ஒரு 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடலான்னு ஒரு முடிவும் எடுத்துட்டேன். எக்ஸலன்ட் சார் எக்ஸலன்ட். 3 மாசம் நீங்க சார் போட்டோ எடுங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து நீங்க போட்டோ டேட் போடுங்க. 2 மாசம் கழிச்சு உங்க போட்டோ பார்க்கணும் நாங்க. ஆமா அதுதான் உண்மையிலேயே பார்க்கணும். தயவு செய்து போட்டோ எடுங்க. ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சிருங்க. ஆமா சரி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார் நன்றி. பெரிய ஐயா முடியெல்லாம் கருப்பாயிட போகுது. அம்மாவுக்கு அடையாளம் தெரியாம போகுது. ஐயா அம்மாவுக்கு 2 பாக்ஸ் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா வர முடியுதுங்கய்யா. அவ்வளவுதான். மகிழ்ச்சி. என்ன வித்தியாசம் கேட்ட பிறகுதானே கொடுக்க முடியும். இல்ல அதுதான் சொல்றேன். ஐயா மட்டும் இளைஞர் பிரச்சனை, அம்மாவையும் சேர்த்து இளைஞர் ஆக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சி. செஞ்சிடலாம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. சாமிநாதன் சார் பேசுங்க. சாமிநாதன் சார். சரி இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்தோம்னா ரெகுலரா டீம் சர்வீஸ் தேவைப்படுது, எங்களுக்கு ரெகுலர் ஷெட்யூல் கொடுங்க. இல்ல மெயினா இந்த மீட்டிங் நடத்துறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் தான். இல்ல நானும் வந்து குணாசேரம் தயாரா இருக்கிறோம். இல்ல எங்களை கருவிகளாக பயன்படுத்தி கொண்டு, அதாவது எங்களை ஏணிகளாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஏறிக்கொண்டு எங்கள் மேலே நாங்க ஏணியா தாங்கிறதுக்கு நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா எங்களை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபீல்டு சர்வீஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆனா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு ஃபீல்டு சர்வீஸ் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த தேதியில வாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஐயா புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது. ஆனா வந்து இந்த இப்ப பேசுறதுல வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான் சொன்னீங்கன்னா புதுசா வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது சொல்லலையா மார்க்கெட்டிங் பிளான் என்னன்றது, ப்ராடக்ட பத்தி? சார் நாளைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் எடுத்துடலாமா? மார்க்கெட்டிங் பிளான் அடுத்து வெள்ளிக்கிழமை கூட எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை எடுத்துடலாம். இல்ல அதான் சார் நம்ம தான் மீட்டிங் 1 இருந்துட்டே இருக்குல்ல. ஆமாமா. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நான் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இன்னும் என்ன. சரி குணா சார், இன்னைக்கு ப்ராடக்ட் பத்தி பேசுங்க சார்.
ப்ராடக்ட்ல நாலு விதமான ப்ராடக்ட் சார். ஒன்று வந்து மரைன் கொலாஜன், ஜாப்பனீஸ் மரைன் கொலாஜன் நிறைய இருக்கு அவைலபிள் நாட்டில். வெஜிடேரியன் மரைன் கொலாஜன்றாங்க, அது ஒரு கிமிக், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வியாபார தந்திரம் தான் அது. நமது வந்து ஜாப்பனீஸ் மரைன் கொலாஜன் சார். அது என்ன சார் பண்ணும்? அது ஜாப்பனீஸ் மரைன் கொலாஜன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய முட்டு வலிகள் இருக்குல்ல, இந்த ஜவ்வுகள்லாம் இருக்கும், அதுக்கும் நல்லது. தோல் சருமத்துக்கு ரொம்ப நல்லது, சருமத்துக்கு சுருக்கங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். 25 வயசுக்கு அப்புறமே வந்து கொலாஜன் குறைஞ்சினே இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டுங்க. இது மரைன் கொலாஜன், ஜாப்பனீஸ் மரைன் கொலாஜன் அவைலபிள், கொரியன் கொலாஜன் அவைலபிள், நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள். நமது ஜாப்பனீஸ் மரைன் கொலாஜன். இன்னொரு விசேஷம் என்னன்னா நம்ம ப்ராடக்ட் தான் 8 மில்லிகிராம் இருக்கு ஒரு சேஷையும். ஹையஸ்ட் கொலாஜன் அவைலபிள் அதான். மற்றவங்களாம் 3.5, 4, 4.5, 5 வரைக்கும் போவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஏன்னா காஸ்ட்லி, கொலாஜன் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நமக்கு வந்து 8 கிராம்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ வெரி குட் ரிசல்ட் இருக்கும். இது மரைன் கொலாஜன் சார். அடுத்த ப்ராடக்ட் வந்து ரொய்போஸ். அதுன்னா ஒரு பானம், ஒரு காபி தேநீர் மாதிரி ஒரு பானம். ஆனால் அதில் என்னென்னா காஃபியில் வந்து கெஃபைன்னு ஒரு நச்சு பொருள் இருக்குது, அது கிடையாது. தேநீரில் வந்து டேனின் ஒன்று இருக்கும், அதுவும் இதில் ரொம்ப கம்மி. இது வந்து பால் போட்டு சாப்பிட வேண்டியதில்லை. நம்ம வந்து க்ரீன் டீலாம் சாப்பிட்றோம்ல, ஸோ கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சாஷே எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற போட்டு அதில் ஆற போடணும். லைக் சாஷே போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 3-4 மினிட்ஸ் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இது எதுக்குன்னு வச்சுக்கோங்க, இதை குடிக்கிறதுக்குன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ், எதுக்கு கேன்சர் வருதுன்னே தெரியாது இந்த காலத்தில். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி கேன்சரஸ் அவைலபிள். இது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வருது சார். இந்த பாக்ஸில் 100 சாஷே இருக்கும். இது ஒரு ப்ராடக்ட், இது 2வது ப்ராடக்ட். 3வது ப்ராடக்ட் வந்து தாவர புரத சத்து, புரோட்டீன், பிளான்ட் புரோட்டீன். நார்மலாக ப்ரோட்டீன் பவுடர்னு பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன், இந்த பால்லேருந்து எடுப்பாங்க, இல்லாட்டா அனிமல் ப்ரோட்டீன், சிக்கன்லேருந்து அனிமல் ப்ரோட்டீன், எக் ப்ரோட்டீன்லாம் வரும். இது வந்து பிளான்ட் ப்ரோட்டீன், பியூர் பிளான்ட் ப்ரோட்டீன். என்ன சார் பிளான்ட் ப்ரோட்டீனில் அட்வான்டேஜ்னா, மற்ற ப்ரோட்டீனில் வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ப்ரோட்டீன், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் நமக்கு இல்லை, ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் டைஜஸ்ட் ஆகாது. பிளான்ட் ப்ரோட்டீன் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அது அட்வான்டேஜ். ஏன்னா இது வந்து அரிசிலேருந்து எடுக்கிறாங்க, பச்சை படம் எடுக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து தங்காது, அந்த லிவர்லாம் போய் தங்காது, ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகாது. அதுதான் அட்வான்டேஜ் இதில். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லைக் மார்னிங் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணலாம். வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு சாப்பாடு சாப்பிட்டா வெயிட் கொஞ்சம் போடுவாங்க. வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க மீலே ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும், இல்லை குறையும். இது அட்வான்டேஜ் தாங்க. 2வது வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன், இந்தியன் உணவு முறையில் நமக்கு அன்றாட ப்ரோட்டீன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இது ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. நம்மளுடைய உடம்பு வாகத்துக்கு ப்ரோட்டீன் தான் மெயின், ஏன்னா அதில் அவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் தான் மெயின்ங்க. 4வது வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு ஒரு ப்ராடக்ட். 14 வகையான பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் சேர்ந்து ஒரு கலவை சூப்பர் ஃபுட்டுன்னு. அது எதுக்குன்னா இம்யூனிட்டிக்கும் அண்ட் உங்களை ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்கும். இந்த 4 ப்ராடக்ட் இப்போ அவைலபிள் சார். இந்த ப்ராடக்ட் இப்போ அவைலபிள். அடுத்த மாதம் இன்னும் ப்ராடக்ட் வருது, எவ்ரி மந்த் வந்துட்டு இருக்கோம். இதுதான் 4 ப்ராடக்ட் சார். இப்போ டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மீட்டிங்கில் அந்த ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் ஷேக் டேஸ்ட்டு கொடுத்தோம், நல்லா இருக்குண்ணா, எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருக்குனாங்க. ரொய்போஸும் கொடுத்தோம் சார். இப்போது கலைச்செல்வன் சார் கொலாஜன் சாப்பிட்ருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு எப்படி இருக்குன்னு. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து டாப் குவாலிட்டி சார். நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி அட் ஆல். காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா காம்ப்ரமைஸ் இல்லாத ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ண ப்ராடக்ட்டில் கொஞ்சம் பணத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிடும், எல்லாத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகிடும். குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. ISO 22000 இன்டர்நேஷ்னல் ஃபேக்ட்ரியில் அந்த ஸ்டாண்டர்டில் இது மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா 4 ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட் சார். ஓகே ஜி, ப்ரீஃபாக கொடுத்துருக்குறேன். நான் ப்ராடக்ட் ட்ரைனிங் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அசோக் ஜி வந்து கேட்டு ப்ராடக்ட்டுக்காக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஜூம் மாதிரி ரெடி பண்ணி ப்ராடக்ட்டை பற்றி பேசுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி, இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி அரை மணி நேரம் பேசுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ தமிழில் யாராவது பேசுவாங்க,
ஏன்னா நான்லாம் ப்ராடக்ட் நாலேஜ் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் வரும்போது பிளான் பண்ணிடுவேன். குணா சார், இப்போ ஒருத்தர் இந்த 4 ப்ராடக்ட்டும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற தெய்வீகம் அப்படின்னா எப்படி சாப்பிடுறது? ஓகே, சரி, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்றதையும், அந்த ஒரு நாள்ல அந்த 4 ப்ராடக்ட்டையும் எப்பெல்லாம் சாப்பிட்டா பெஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு 4 ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் வந்து சார் 1 மினிட் சார். சார் பேசுறதே கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுங்களா? ஓகே சார், ஃபைன் சார். ஓகே. மைக்க கையில எடுத்துட்டேன். ஓகே. இல்ல ஒன்று வந்து புரோட்டீன் பவுடர் வந்து எப்படி சாப்பிடணும்னா, மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. அது ஒரு உணவை அதுக்கு ரீப்ளேஸ் பண்றது புரோட்டீன் சாப்பிடலாம். பெஸ்ட் வந்து சில பேர் மார்னிங் சாப்பிடுவாங்க, சில பேர் நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னா, ஒரு 200 ml மில்க், கோல்டு மில்க் இருந்தால் டேஸ்டாக இருக்கும். கோல்டு மில்க்கு, ஒரு வாழைப்பழம், ஒரு நம்ம இந்த ரொபஸ்ட் இது வருதுங்களா, கேவண்டிஷ் சொல்லுவாங்கல்ல, பச்சை வாழைப்பழம் பெருசாக இருக்கும்ல, ஒரு வாழைப்பழம். இதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சாஷே புரோட்டீன் பவுடரில் ஒரே ஒரு சாஷே. ஏன்னா நம்ம ஒரு சாஷே மூலமாக கொடுக்குறோம். ஏன்னா நிறைய அந்த பாக்ஸில் வர்றது, பெரிய டப்பாவில் வர்றதெல்லாம் வந்து அளவு தெரியாது, அதில் நிறைய கண்டாமினேஷன் ஆகும். நம்ம தனித்தனியாக பண்ணுறதுக்கு ஒரு சாஷே கிழிச்சு அதில் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா அதை சாப்பிடலாம். அதை சாப்பிட்டீங்கன்னா தட் இஸ் அ வே டு ட்ரிங்க் அ ப்ரோட்டீன். சார் வெயிட் நான் குறையணும் சார், வெயிட் நல்லா குறையணும் சார் அப்படின்னா, நல்லா குறையணும்னா தண்ணியில் கோல்டு வாட்டரில் அந்த சாஷேவை போட்டு நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டா போதும். மில்க்கும் போட வேணாம், வாழைப்பழமும் போட வேணாம், ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கேலரிஸ் ஒரு 60 to 90 days ஹெல்த்தி வெயிட் லாஸ் சார். வெயிட் லாஸ்லாம் போயிட்டு 10 கிலோ 5 கிலோலாம் குறையணும்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து நல்லது இல்லை உடம்புக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 வருஷமாக வெயிட் ஏற்றின்னு வரோம், 4 மாதத்தில் குறைக்காது. ஸோ ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஒரு 3 மாதம் போச்சா 4 கிலோ 5 கிலோ வரும், திருப்பி வராது வெயிட். அந்த மாதிரி ஹெல்த்தி வெயிட் லாஸ் இருக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு. ஸோ அது பண்ணும் சார். இது வந்து ப்ரோட்டீன் பவுடர். ரொய்போஸ் எப்படி இது பண்ணுறதுன்னா, நல்லா கொதிக்க வச்சுங்க, தண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க, 2 சாஷே எடுத்து அதில் போடுங்க. ஒரு 200 ml தண்ணியில் 200 ml 2 சாஷே போடுங்க. ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதில் கொஞ்சம் அந்த இறங்கட்டும், அதோடைய டீ உடைய இது இறங்கட்டும். அதில் ப்ரௌன் கலர் லிக்விட் ஆகிடும், ஒரு ப்ரௌன் கலரில், ஒரு உட்டன் கலரில் இருக்கும். ஸோ எடுத்து நீங்கள் சூடாக சாப்பிட்லாம் சார். சூடாக சாப்பிட்றது சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா, பிடிக்கலன்னா டேஸ்ட்டுக்காக நான் சொல்லலை, சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னாங்கன்னா, அதை நீங்கள் ஒரு 1 லிட்டர் சாஷையில் ஒரு 1 லிட்டர் கொதிக்க வச்சு 6-7 போட்டு ஆற வச்சு கொஞ்சம் நீங்கள் யூ கேன் புட் ஹனி போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ 2 முறையில் சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிடலாம், சில்லுன்னு சாப்பிடலாம். இதுல இன்னொன்னு பண்ணலாம் சார். அந்த அந்த யாரோ ஹலோ அந்த ஆக்சுவலா நீங்க அந்த சாஷே இருக்கு பாருங்க, அந்த சாஷே யூஸ் பண்ண சாஷேவை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த லீவ்ஸ் இருக்கும், அந்த இலைகள், அதை நீங்க மிக்சியில போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு அடிச்சுட்டு 10 மாதிரி போடலாம். லேடிஸ்க்கு ஜென்ஸு யாருக்கு 10 மாதிரி போட்டீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. யூஸ் பண்ண சாஷேவை அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய பேர் நம்ம லேடிஸ் நிறைய பேர் மஞ்சள் அந்த இதெல்லாம் போடுவாங்க, அந்த பாசி பேர்லாம் 10 போடுவாங்க, நிறைய போடுவாங்க, பேக்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ஆல்சோ இஸ் வெரி குட் ரொய்போஸ். தேர்டாவது சார், 3வது வந்துட்டு மரைன் கொலாஜன் சஜஸ்டட் எப்போ சாப்பிடணும்னு சஜஸ்ட் பண்ணா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 100 ml கோல்டு வாட்டரில் ஒரு சாஷேவை கட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிங்க, நல்லா ஸ்டிர் பண்ணி கலந்துட்டு பிடிச்சிடுங்க. மார்னிங் மட்டும் கண்டினியூஸாக சாப்பிடுங்க சார். 90 days to 120 days you can 100% see a result. பார்க்கணும்னா உங்களை எடுத்து வச்சுக்கணும், ஜுடிஷியஸாக சாப்பிடணும். அதை கரெக்டாக 120 நாள் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா யூ கேன் சி ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட். நம்ம மேனுஃபேக்சர் சொல்கிறார், சார் என் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுதுன்னு 120 நாள் கழிச்சு சொல்கிறேன் சார், நீங்கள் பாருங்க சார், அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறார் மேனுஃபேக்சர். ஏன்னா அவ்வளோ ஃபார்முலேஷன், நம்மள ஃபார்முலேஷன் போட்டுருங்க. இல்லை விட்டமின் இ இருக்குது நம்மளுக்கு. விட்டமின் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் அவர் ஸ்கின், அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. 4வது ப்ராடக்ட் வந்து சூப்பர் ஃபுட் எப்படின்னா, அதில் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள் இருக்கு அண்ட் தானியங்கள் இருக்கு. இது வந்து கொஞ்சம் கரையிறது கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு ஃபைபர் அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 20-25 ml மட்டும் தண்ணி எடுத்து ஒரு சாஷே கட் பண்ணி அதோட போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை
பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் மீதி ஒரு 100 ml தண்ணி ஊற்றுங்க, கோல்டு வாட்டர். இதில் மில்கில் சாப்பிட கோல்டு வாட்டர் தான் சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பர் ஃபுட் இஸ் குட். சூப்பர் ஃபுட்டு நீங்கள் ஃபுட்டோடய சாப்பிட்லாம். அதில் அது வந்து மீல் ஸ்கிப் பண்ணணும், ஃபுட்டோடய சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குது. அதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன உள்ள பொருட்கள் இருக்குன்னா, ஆல்ஃபால்ஃபா. சில கம்பெனி ஆல்ஃபால்ஃபாலேயே வளருது இந்தியாவில். ஸ்பைருலினா, சில கம்பெனி ஸ்பைருலினாலே வருது. கோஜிபெரின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் அதுலேயே இருக்குது. சீபெக்டான்லேயே சில கம்பெனி இருக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து 14 விதமான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரீன்ஸ் அண்ட் தானியங்கள் அது சேர்ந்து தான் சூப்பர் ஃபுட்டுங்க. சூப்பர் ஃபுட் எதுக்குன்னீங்கன்னா இம்யூனிட்டிக்கும் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கும். அவர் என்ன சொல்லுவார், சார் எனக்கு என்ன ரிசல்ட் தெரியுமா சார்னு வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டே வாங்க சார், ஒன்றுமே தெரியலன்னு. ஒன்றுமே தெரியலனாவே நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதுவும் உடம்புக்கு வரலன்னு அர்த்தம். உடம்புக்கு வரலனாவே நல்லது தானே நம்மளுக்கு. ஸோ அதான் நல்லது. சூப்பர் ஃபுட்டில் ரிசல்ட் அதான் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரொய்போஸில் நீங்கள் நல்லா எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. ப்ரோட்டீன் பவுடர் நல்லா யூ கேன் சி சேஞ்ச். மரைன் காலேஜில் நல்லாவே தெரியும். சூப்பர் ஃபுட்டு இட்ஸ் இம்யூனிட்டி, உங்களுடைய இம்யூனிட்டிக்காக இட்ஸ் வெரி குட். இந்த 4 ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம அவைலபிள். இன்னைக்கு ரெடி ஸ்டாக், உடனே வந்துடும் இம்மிடியட்டா. அசோக் ஜி. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, கோல்டு வாட்டர்னா ஆர்டினரி வாட்டர் ஆர் ஐஸ் வாட்டர்? ஆமா, ஆர்டினரி வாட்டர், ஐஸ் வாட்டர். ஆமா, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நமக்கு எப்படியோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டீங்க குணா சார். ஒவ்வொரு சாப்பிட்டு சாப்பிடணும், ஏதாவது சந்தேகம் கேளுங்க. ஓகே சார். நம்மளுடைய வீடியோ இருக்கிற திருப்பி அந்த வீடியோ அனுப்புற அந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே நல்லா இருக்கும். நான் அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், 4 ப்ராடக்ட் வீடியோ இருக்கு. அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதுல நல்லாவே புரியும், எப்படி பண்றதுன்னு தெரியும். நான் ரெடி பண்ணிருக்கேன். குணா சார், நம்மளுடைய வெற்றி திலகம்மா தான் 4 ப்ராடக்ட் ஒரே நாள் எடுக்கிறாங்க. என்ன சார்? நம்மளுடைய வெற்றி திலகம்மா தான் ஒரே நாள்ல 4 ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ மேடம். போட்டோ எடுத்துக்கங்க, முடிச்சிட்டு அப்புறம் போட்டோ வேணும் எங்களுக்கு. என்ன டெஸ்டிமோனியல் வேணும் எங்களுக்கு கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஐயா ஏழுமலை, எப்பவுமே வந்து எங்களுடைய வகுப்புகளுக்கு இப்ப 2 ஐயாவையும் வந்து கூப்பிட்டு சிரமப்படுத்த முடியாது. அதனால இது தமிழ்ல இருந்தாக்கா நாங்களாகவே எங்களுடைய வகுப்புகளை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பா ஐயா. தமிழ்ல வந்து முதல் வீடியோவை மாத்திரம், அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் பிளானும் இந்த பிசினஸ் பிரசன்டேஷனும் தமிழ்ல வீடியோ வருது. டிரான்ஸ்லேஷன் நான் டப்பிங் கொடுத்துருக்கிறேன். அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அது வந்துடும், இன்னொரு 10 நாளைக்குள்ள வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும். நான் கொண்டாந்துருவேன். ஆல்ரெடி நம்ம இந்தியால நமக்கு தான் இந்த பொருள் பட்டியல் வந்து இந்தியால தமிழ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். மலையாளத்திலே ஒன்றும் பண்ணல. ஆஃபீஸ் அங்க இருக்குது, ஆனால் ஒன்றும் அங்கே பண்ணல. தமிழ் தான் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் 100%. ஏன்னா இந்த டீம் ரிச் அசோசியேஷன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி மகத்தான நன்றி ஐயா. கண்டிப்பா சார். நன்றி. ஜி அசோக் ஜி. சார் ஒரு டவுட் சார், ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்லாம் ஆல்ரெடி வேற. ஹலோ, யார் சார்? ஹலோ, மகாராசன் ஐயா பேசுறாங்க. மகாராசன் ஐயா பேசுங்க. சொல்லுங்க மகாராசன். ஆல்ரெடி வந்து நீங்க லான்ச் பண்ணி நல்லா வந்து ரிசல்ட் வந்திருக்காயா, இல்ல இங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றீங்க? அது ப்ரீ லான்ச் ஆக்டிவிட்டி சார். சரிங்களா. இன்னும் லான்ச்ன்றது இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறோம், கேரளாவில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ப்ராடக்ட் எப்படின்னா, நார்மலாக ப்ராடக்ட் வந்து 6 months ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டு 6 மாதம் ப்ராடக்ட் ரெடியான அப்புறம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லேபில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். கரெக்டாக இருக்கா, அந்த குறையுதான், இதில் ஏதாவது பிரச்சனை வருதான்னு ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் ப்ராடக்டை வெளியில் வரும். இப்போ நம்மளது ப்ரீ லான்ச் ஆக்டிவிட்டி தான் சார். கேரளாலையும் ப்ரீ லான்ச் நடக்குது, இங்கேயும் ப்ரீ லான்ச் தான், நார்த் ஈஸ்ட்லையும் ப்ரீ லான்ச் தான். 1 மாசமா 1.5 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் வி வாண்ட் நல்ல குரூப் இருக்கணும், பெரிய லெவலில் போகிறதுக்காக நல்ல குரூப் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். இல்ல சார், ஆக்சுவலி பசங்க இந்த ஹெர்பல் லைஃப்லாம் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். இப்போ உங்க ப்ராடக்ட்டை நான் வந்து எடுக்கணும்னா என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதாவது ஆல்ரெடி எடுத்த ஏதாவது
அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஏன்னா இப்போ கேக்குறாங்க. நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரோட்டீன் பவுடர் அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றது எப்படின்னா நம்முடைய நேச்சர்ஸ் பியூர்ல வராது. ஆனால் நீங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்றது பார்க்கலாம். ஏன்னா இன்க்ரீடியன்ட் தான் சார் நம்மளது ப்ராடக்ட்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னொரு கம்பெனிலேருந்து ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு, அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தெரியும். அதில் உங்களுக்கு நம்ம ப்ரோட்டீன் பவுடர்ல நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து குர்குமின் மஞ்சள் இருக்கு கூட ஆன்டி ஆக்சிடென்ட்டா. அது இல்லாமல் பப்பாயாலேருந்து என்சைம் எடுக்கிறாங்க, பப்பாயன் இருக்கு. அது கூட அசாய்பெரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அண்ட் ப்ளூபெரி இருக்கு. இந்த 4 விதமான ப்ரொப்ரேட்டரி ஃபார்முலாவும் சேர்ந்து இருக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர்ல. இது மற்ற இதில் எதுவுமே இருக்காது. இதான் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. இப்போ ரிசல்ட் வேணும்னா டெஃபினட்டா நம்மளே ஒரு 2-3 மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நிறைய டெஸ்டிமோல்ஸ் வரும். அதுதான் சார்கிட்ட சொன்னேன், போட்டோ எடுத்துங்க, ரெடி பண்ணுங்க, நம்ம டெஸ்டிமோல்ஸ் வேணும்ன்ற. ஓகே சார், ஓகே சார். ஃபைன் சார், ஃபைன் சார். அந்த ப்ராடக்ட் எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் சென்னை பக்கத்துல சார். அதுல நீங்க ப்ராடக்ட்ல இருக்க அட்ரஸ் சென்னை பக்கத்துல 60,000 ஸ்கொயர் ஃபீட் GMP ISO 22,000 ஃபேக்டரி சார் அது. ஓகே சார். அதை பத்தி ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அப்புறம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணா எங்க பசங்களுக்கு கொஞ்சம் செல் பண்றது கொஞ்சம் வசதியா இருக்கு. கண்டிப்பா சார். உங்களுக்கு மேனுஃபேக்சர் பத்தி வேணுமா சார்? மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எவ்ரிதிங் சார். நான் இருக்கு சார், நம்மகிட்ட இருக்கு. ப்ரோ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நான் கொடுத்துருக்கேன், ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருக்கேன், நான் அனுப்புறேன் உங்களுக்கு நான். சரிங்களா சார்? ஓகே, ஓகே, தேங்க்யூ. ப்ரோ டீடைல் இருக்கு. அசோக் ஜி, ஐ திங்க் நம்ம பழையபடி அனுப்பிச்சது இன்னொரு தடவை அனுப்பிச்சு விட்றலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களே, புதுசா அனுப்பிச்சு விட்றலாம் எல்லாத்துக்கும். ஆமா ஆமாங்க ஐயா, இன்னொரு தடவை அனுப்பிச்சு விட்ருவோம் ஜி. சரிங்க. இன்னொரு டவுட், பிரெக்னன்ட் உமன் சாப்பிடலாமா? இல்லைங்க. ஏன்னா அது வேணாம். அது எப்பயுமே மெடிசனே சாப்பிடக்கூடாது. ஏன்னா பிரெக்னென்ட் உமன் மட்டும் எப்பவுமே எந்த ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது. இதெல்லாம் உணவு தான், இருந்தாலும் அட்வைசபிள் கிடையாது. ஆல்வேஸ் நாட் அட்வைசபிள். பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன், தாய்ப்பால் கொடுக்குறவனும் பிரெக்னெண்டா இருக்கிறவனும் சாப்பிடுவதற்கு கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன், உசித்தமானது அல்ல. அது நல்லது இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா 2 உயிர் சம்பந்தப்பட்டது. ஸோ அது சேஃப் தான், ஆனால் சேஃபர் சைட் நாட் டு டேக் இட். ஹெல்த் கேர் அட்வைசர் அவங்க டாக்டர் சொன்னா நம்ம எடுத்துக்கலாம். மகராசன் ஐயா, சொல்லுங்க. பெஸ்டான விஷயம் என்னன்னா, இல்ல கர்ப்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கும் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய காலத்துல இருக்கிறவங்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. சரிங்க. சாப்பிடாத ஒண்ணும் இல்லை, சாப்பிட்டா என்ன நல்லதுதான் அவங்களுக்கு. ஓகேயா. ஆனா அது எப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் பிசிக்கலா மட்டும்தான் நம்ம பார்ப்போம். சரிங்கய்யா. ஆனா இந்த 2 டைம்ல அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா. அந்த மென்டல் ஹெல்த் யாருக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே. சரிங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட மாறி ஏற்படுதுன்னா இதனாலதான் வந்ததுன்னு நினைச்சிருவாங்க. சரிங்க. அதுக்காக தான் நம்ம ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னா, அது அட்வைசபிள் இல்லை. ஓகே. ஒரு சின்ன உதாரணம்னா, புரோட்டீன்ல 8 கிராம் புரோட்டீன் இருக்கு சார். அந்த 8 கிராம் புரோட்டீன் அம்மாவுக்கு தேவைப்படும், ஆனா உள்ள இருக்கிற கருவுக்கு தேவைப்படாது. அந்த குழந்தை இருக்கு பாருங்க, அதுக்கு தேவைப்படாது. அப்போ கான்ட்ரடிக்ஷன் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம அவாய்ட் பண்றோம். மகராசன் ஐயா, நான் ஏற்கனவே ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் எடுத்தேன். அதுல கர்ப்ப காலத்துல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஓகே. வேற யாருக்கா கொடுக்கணும்னா சிரமம். நான் என்னுடைய மனைவிக்கு கொடுத்தேன். நீ சாப்பிடுமா, இதுல போட்டிருக்குது அப்படின்னு. அதுல போட்டிருக்குது, ஆனா அதை நல்லா வேலை செய்ய, நீ சாப்பிடுங்க கொடுத்தேன். அதே போல எந்த விதமான பிரச்சனையும் வரல, குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா பிறந்தாங்க. அப்ப என்னன்னா, நமக்கு ஓன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயார், நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படி ரிஸ்க் எடுக்க சொல்ல முடியுமா? இன்னும் சொல்றா ரிஸ்க் இல்ல, இருந்தாலும் கூட அவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு விடும்போது இது சாப்பிட்டதுனால ஆகியிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்துக்கு ஏன் நம்ம ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்றனால நம்ம அதை வேண்டாம்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் என்னன்னா, டைரக்ட் செல்லிங் வழியா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது 5 வேலை செஞ்சோம்னா 50 வேலை செய்யறத சொல்லிடுவாங்க. கண்டிப்பா. சரி, ப்ராடக்ட் வித்தாகணும் இல்லையா? ஓகே. அதனால அப்படி மோட்டிவ்ல யாரும் ப்ராடக்ட் விற்கக்கூடாது. சரிங்க. சரி, ஆஹா ஓஹோ அற்புதம்
அப்படின்னா சொல்லி நம்ம ஒரு ப்ராடக்டை வைக்கக்கூடாது. இருக்கிறது என்ன ரியல் ஃபேக்ட் என்னமோ சொல்லி அதை வித்துறணும், அவ்வளவுதான். சரிங்க சரி. அது இல்லாம இந்த காலத்துல நம்ம யார்கிட்டயும் மறைச்செல்லாம் விற்க வேண்டியது, எல்லாம் கூகுள் இருக்குது. அது என்னெல்லாம் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் கூகுள் போட்டு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஓகே சரி ஐயா. ஐயா மகராசன் ஐயாவுக்கு என்னோட ஒரு தாழ்ந்த கருத்து கூட, தாய்மை அடைந்தவர்களுக்கும் தாய்மை பேறு பெற்றவர்களுக்கு கூட இந்த யோகா முத்திரை பயிற்சி கூட தருவதில்லை. ஏதோ ஒரு சில முத்திரைகள் தான் தருவோம், ஒரு சில யோகா தான் செய்ய சொல்லுவாங்க, எல்லாம் தரமாட்டாங்க. அது மாதிரி இது உணவே மருந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆனாக்கா தாய்க்கு தேவையானவர்கள் கருவுக்கு தேவைன்னு சொல்ல முடியாது. அதை பார்த்துக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி உள்ளதை சொல்லி வியாபாரம் பண்ணுவோம். ஓகே சார், வேற கேள்வி இருக்கா? நிறைய செய்யலாமா? கௌதமன் சார் வந்திருக்காரு, சாமிநாதன் சார் இருக்காங்க, நரேஷ் பாபு வந்திருக்கீங்க. நரேஷ் பாபு சார் ஏதாவது பேசுறீங்களா? கௌதமன் சாருக்கு எதுவும் டவுட்னா கேளுங்க. கௌதமன் சார், சாமிநாதன் சார், நீங்களா கூட ஏதாவது பேசலாம். புதிய நபர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நம்முடைய குழுவோடு இணைந்து வாருங்கள். இல்ல, ஆனால் நீங்க பேசினாதான் இந்த குழுவோடு இணைய முடியும். ஹலோ, சரி ஓகேங்க. யாரும் ஏதாவது ஒரு வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் நம்ம அடுத்தடுத்த அமர்வுகள்ல நம்ம அவங்கள நினைச்சுக்கலாம். ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. வேற ஏதாவது கேள்விகளோ அல்லது வேற ஏதாவது உங்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய நிகழ்ச்சி வாரம் அதாவது வாரம் திங்கள், புதன், வெள்ளி 3 தினங்களில் நடைபெறுகிறது. இல்ல, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இதை எடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு விட்டாலும் நீங்க 4 மறுநாள் திரும்ப எடுத்துக்கலாம். அதுக்காக 4 மறுநாள் எடுத்துக்கலாம்ன்றதுக்காக இன்னைக்கு எதுவுமே கேட்காம இருக்காதீங்க. தயவு செய்து இன்னைக்கு யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவ்வப்போது கேள்விகளை கேட்டு உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத விஷயங்களை எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு, சரிங்களா, இந்த நிறுவனத்தை செய்யலாமா வேண்டாமா, இல்லை நிறுவனத்தின் பொருட்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா என்பதெல்லாம் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அது புதிய நபர்கள்லாம் யாரும் பேசல. ஓகே, மீண்டும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். குணா சார், நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஃபைன் சார், ஒன்றும் இல்லை சார். சார் உங்களுக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல, கொஞ்சம் பாத்துங்க. ஓகே சார், பாத்துறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. இன்று கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார், அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா.